காஞ்சிபுரம் ஆதி காமாட்சி எனப்படும் ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் பழமையும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி யாகசாலை பூஜைகள் இம்மாதம் 7ஆம் தேதி அணுக்கை கணபதி பூஜையுடன் தொடங்கின. மறுநாள் நவகிரக ஹோமம், மூர்த்தி ஹோமம் ஆகியவை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை 6ஆம் கால யாகசாலை பூஜைகள் தீபாராதனை நிறைவு பெற்ற பிறகு புனித நீர்க்குடங்கள் சிவாச்சாரியர்கள் கோபுரங்களுக்கு மங்கள மேள வாத்தியங்கள் எடுத்துச் செல்லப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர் காளிகாம்பாளுக்கு பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் அறநிலையத்துறை இணை ஆணையர் ரா. வான்மதி, கல்கத்தா தலைமை நீதிபதி சிவஞானத்தின் மனைவி கிருஷ்ணவேணி சிவஞானம், திருவண்ணாமலை ஆதி லிங்காச்சாரிய குரு சுவாமிகள், ஆதீன மடத்தின் 65வது பீடாதிபதி சிவராஜ குரு சுவாமிகள், அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான வாலாஜாபாத் பா. கணேசன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று சிறப்பாக கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவில் ஓதுவார் தமிழ்ச்செல்வன் கும்பாபிஷேகத்தை நேர்முக வர்ணனை செய்தார். அறநிலையத்துறை ஆய்வாளர்கள், செயல் அலுவலர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். கும்பாபிஷேகத்தையொட்டி ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வான வேடிக்கைகளும் நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை திருப்பணிக் குழுவினர், கோவில் அறங்காவலர்கள் குழுவினர், திருக்கோவில் அர்ச்சகர்கள் ஆகியோர் இணைந்து செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது.